உள்ளத்தோழப்படி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இவ்வளவு போருக்கு பிறகு மறுபடியும் வலிய வம்புழுத்து ஈரானை சுரண்டி வலிய வம்புக்கு போகிற அமெரிக்காவுக்கு ஈரான் வந்து சரியான பதிலடி கொடுத்துருக்குது. இந்த பதிலடியால் வந்து அமெரிக்கா கப்பல்கள் வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுக்கும் காரணம் வந்து முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய அத்துமீறிய செயல் தான் சொல்லி உலக நாடுகள்லாம் இன்றைக்கி அமெரிக்காவை வந்து ஒரு கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய ஒரு கடற்படை செக்ரட்டரி ஜான் ஃபெலனுங்கிறவர் வந்து ட்ரம்ப் செய்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, என் பதவியை நான் ராஜினாமா பண்ணேன்னு சொல்லிட்டு போயிட்டார். காரணம், இந்த மே 1 வந்து ட்ரம்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சோதனையான தேதி. அதுக்குள்ளே அவர் சில நடவடிக்கைகள் எடுக்கலைன்னா அவருடைய அரசியல் வாழ்வே பெரிதாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லி ஈரானை கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பக்கம் கெஞ்சினாலும் அவர் அத்துமீறின பல செயல்கள் செய்கிறதுனால உன்னுடைய அழைப்புக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டோம், உங்கள்கிட்ட வந்து நேர்மை இல்லை, முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன்னு சொல்லி ஈரான் வந்து அமெரிக்காவுடைய இந்த அழைப்பை ஏற்க மறுக்குது. அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, பாகிஸ்தான் மூலியமாக அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய அந்த பென்டகன் இருக்குது பார்த்தீங்களா, இராணுவம், அது ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குது. நீங்கள் வந்து இப்போ அமெரிக்காவை ஈரானை அடித்தே முடிச்சிட்டாலும் நம்ம அந்த ஹார்மோஸ் நீர்வழிக்குள்ளே உடனேலாம் போயிட முடியாது. அவங்க வச்சிருக்கிற கன்னி வெடிகளெல்லாம் அகற்றணும்னா குறைந்தது 6 மாதம் டு 1 வருஷம் ஆகும். அப்போ 1 வருஷத்துக்கு உலக பொருளாதாரம் எவ்வளோ மோசமாயிரும், நாசமாயிரும். அதனால் எப்படியாவது போரை நிறுத்துங்கன்னு சொல்லி பென்டகன் கூட ஒரு அழுத்தம் கொடுத்த பிறகு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் ஈரான் வந்து நாங்கள் வந்து வீணாக பிடிவாதமாக வரமாட்டோன்னு சொல்லலை, நாங்கள் வந்து ஏற்கனவே உங்களுடைய பேச்சுவார்த்தைக்கு வந்தோம், நீங்கள் வந்து முன்பின் முரணாக பேசுவீங்க, பேச்சு மாறுவீங்கன்னு தெரிஞ்சுமே நாங்கள் நம்பி வந்தோம். அப்படி வந்த பிறகு நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே நீங்கள் முரண்பட்டு என்ன பண்ணிட்டீங்க, பேச்சுவார்த்தையை ஃபெயிலியர் ஆக்கிட்டீங்க. ஃபெயிலியர் ஆக்கினதோட மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்த பிறகு போர் நிறுத்தம்னு அறிவித்த அந்த நாட்களில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அந்த ஹோர்மோஸ் நதி நீரிணையில் வந்து சர்வதேச எல்லையில் உங்கள் கப்பலை கொண்டாந்து நிறுத்தி எங்களுடைய கப்பலை தடை பண்ணிட்டீங்க. இது வந்து வரம்பு மீறலுது. அப்புறம் எங்களுடைய 2 கப்பல்களை நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்க. இப்படி போர் நிறுத்தம்னு சொல்லிவிட்டு எங்களுடைய டோஸ்கா டிஃபானிங்கிற 2 கப்பல்களை நீங்கள் அடித்ததும் வரம்பு மீறிய செயல். இவ்வளவையும் பார்த்துட்டு நாங்கள் சும்மாவாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல செய்திகளை ஈரான் சொல்லியிருக்குது. இந்த நிலைமையில் இந்த போர் தொடருமா அல்லது ஒரு முடிவுக்கு வருமா? இவ்வளவு தூரம் முரட்டுத்தனம் பண்ணுற அத்துமீற அமெரிக்காவுடைய செயல் சரிதானாங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு சில நிமிடங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படியாவது அமைதி பேச்சுவார்த்தை நடத்தணும்னு அமெரிக்கா துடிக்கிறதுக்கு காரணம் 1ஆம் தேதிக்குள்ளே எப்படியாவது மே 1க்குள்ளே ஒரு தீர்வு காணலைன்னா அந்த அமெரிக்க அரசியலில் வந்து ட்ரம்புக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அதற்கு காரணம் வந்து அமெரிக்காவுடைய சட்டப்படி ஒரு நாட்டு மேலே போர் தொடுக்கணும்னா நாடாளுமன்றத்தில் அதுக்கு ஒப்புதல் வாங்கணும். இப்போ ட்ரம்ப் வந்து ஒப்புதல் வாங்காமல் தன்னிச்சையாக போர ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஆரம்பித்து 2 நாளில் முடிச்சிடுவோன்னு நினச்சி ஆரம்பித்தார். அது 50 நாளை தாண்டியும் போர் கடுமையாக நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 7 நாள் 10 நாளுக்குள்ளே போரை முடிக்கலைன்னா இவர் அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் இதுக்கு ஒப்புதல் வாங்கணும். ஒப்புதல் வாங்கினா அந்த அமெரிக்கா நாடாளுமன்றம் ஒப்புதல் கொடுக்காது. காரணம் என்னென்னா, இந்த போர் நடத்துறதுல அந்த ட்ரம்புடைய கட்சியை சேர்ந்த எம்பிக்களுக்கே உடன்பாடு இல்லை. பல உயர் அதிகாரிகள் வந்து இதை எதிர்த்தே பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள மக்களும் வந்து ட்ரம்பை வந்து தேவையில்லாமல் நீங்கள் இந்த போரை இழுத்துட்டீங்க, இந்த போர்னால நம்மளுக்கு எந்த லாபமும் இல்லை, உங்களுடைய மருமையன் ஒரு யூதருங்கிறதுனால அவருடைய யூத நாடாக இருக்கிற அந்த இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக நெதன்யாகு சொல்கிறத கேட்டுக்கிட்டு நெதன்யாகுக்காக அமெரிக்க வீரர்களை வந்து பலி கொடுக்குறீங்க, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பலி கொடுக்குறீங்க. அந்த மக்களும் வந்து எதிர்த்து பேச ஆரம்பித்த பிறகு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விழிபதுங்கி நிற்கிறாரு இந்த ட்ரம்ப்பு. இந்த சூழ்நிலையில் தான் மறுபடியும் எப்படியாவது நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரானை அழைப்போன்னு சொல்லி அந்த பாகிஸ்தான்கிட்ட தூது விடுறாரு. அப்போ தூது விடுறப்ப அந்த ஈரானுடைய முக்கியமான அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இனிமேயும் இந்த பேச்சுவார்த்தைன்னு வந்து நம்பி வர தயார் இல்லை, ஏற்கனவே அப்படி தான் நம்பி வந்தோம், 2 வாரம் போர் நிறுத்தம்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வந்து கப்பலை நிறுத்தி எங்கள் கப்பலை போட்டு அடிக்கிறீங்க, லெபனானில் வந்து இஸ்ரேலை விட்டு தொடர்ந்து அடிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்கள் பேச்சில் வந்து உறுதி இல்லை, அதனால் வந்து
நாங்கள் இந்த மாதிரி உங்கள் முன்பின் முரணான பேசக்கூடிய அமெரிக்கா பேச்சை நம்பி வர தயாரில்லைன்னு சொல்லி ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்சியான் மட்டும் இல்லாமல் ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் எம்பி கலிஃபா உள்பட சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு வர்றதா இருந்தால் சில விஷயங்களை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அதுக்கு நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்கணும். உங்கள் உத்தரவாதத்தை மட்டும் நம்ப முடியாது, உலக நாடுகளும் சேர்ந்து எங்கள்கிட்ட சொல்லணும். அப்படி என்னென்னா, ஹோர்முஸ் நீரிணைவு கண்ட்ரோலை வந்து ஈரான் நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், அதை நாங்கள் தான் டோல் வசூல் பண்ணுவோம், சுங்க வரியை நாங்கள் தான் வசூல் பண்ணுவோம். 2, ஈரானுடைய மக்கள் பயன்பாட்டுக்கான அணுசக்தி உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அதை நாங்கள் வந்து நாச வேலைக்கு பயன்படுத்த மாட்டோம், மக்களுடைய பயன்பாட்டுக்கு அந்த அணுசக்தியை பயன்படுத்துவோம், அதுக்கு எங்களுக்கு அங்கீகாரம் வேணும். அது மட்டும் இல்லாமல் லெபனான் உள்ளிட்ட எந்த பகுதியிலையும் போர் நடத்தக்கூடாது, அத்துமீறி போர் நடத்தக்கூடாது. இப்படி பல விஷயங்களை ஒத்துக்கிட்டு பேசுகிறதா இருந்தால் இது உலக நாடுகள் தலையிட்டால் நாங்கள் பேச்சுக்கு வர தயார், திருப்பி திருப்பி பல்ட்டி அடிக்கிறதா நாங்கள் வர தயார் இல்லைன்னு ஒரே வரியில் ஈரான் பதில் சொல்லிருச்சு. இந்த பதிலை கேட்டுட்டு இப்போ விழிபிதுங்கி போன ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் அந்த 2 வார கெடு முடிஞ்சிருச்சுல நேத்தோட, இப்போ அதோட ஒரு சண்டைக்குள்ளே போகணும், சண்டைக்கு போகாமல் கால வரையறையற்ற போர் நிறுத்தம்னு அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, எப்படியாச்சும் பேசணும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறப்ப ஈரான் வச்ச இந்த நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டால் மட்டும்தான் அவர் பேச்சுக்கு போய் உட்காரும், இல்லாட்டே உட்காராது. அதே சமயம் அமெரிக்காவுடைய அந்த பென்டகன் என்ன சொல்லியிருக்குது, ஈரானில் வந்து அதோடைய ஹோர்மஸ் நீதிக்கரையில் வந்து வச்சிருக்கக்கூடிய கன்னி வெடிகளெல்லாம் அகற்றணும்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் தேவைப்படும். அதனால் அவ்வளோ காலம் நம்ம காத்திருந்தோம்னா உலகத்தில் மிகப்பெரிய கஷ்டம் வந்துடும், எண்ணெய் தட்டுப்பாடு வந்துடும். அதனால் வந்து ஈரான் வந்து இந்த கப்பல்களெல்லாம் அனுமதிக்கலைன்னா இந்தியா உள்பட பல நாடுகள் வந்து மிகவும் பாதிப்படையணும். காரணம் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரிலேருந்து தான் பல பொருட்கள் வந்து ஏற்றுமதி ஆகுது. இப்போ இந்தியா உள்பட எண்ணெய், கேஸ், உரம், ஹீலியம் போன்ற பல பொருள்களை வந்து இறக்குமதி பண்ணுறப்ப அதுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்போ பொருளாதார சூழ்நிலையும் தட்டுப்பாடும் வந்துடும். அதனால் எப்படியாவது இந்த போரை நிறுத்தணுங்கிற ஒரு தகவலை வந்து பென்டகன் சொன்ன பிறகு இப்போ விழிபிதுங்கி நிற்கிறாரு ட்ரம்புடைய இந்த எதிர்ப்பு ஈரானுக்கு வந்து பயத்தை காட்டும், அது தன்ட்ட வண்டியிடன்னு நினச்சாரு. ஆனால் ஈரான் வந்து நீ 1 அடி அடித்தா நாங்கள் உன்னை 2 அடி அடிக்க தயாராகிட்டோங்கிற மாதிரி த்ரில்லாக எதிர்த்து நிற்கிறதுனால இப்போ இந்த போர் 1ஆம் தேதிக்குள்ளே 2-3 விஷயங்களில் முடிவுக்கு வரணும். 1வது விஷயம், ஈரானுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு நேர்மையான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தணும். இது 1வது வழி. 2வது வழி, அமெரிக்கா வந்து சரணடைஞ்சிட்டு நான் தோற்று போயிட்டேன் ஒத்துக்கிறேன்ப்பா நீ போரை நிறுத்துன்னு சொல்லி சரணடைன்னு 2வது வழி. 3வது வழி, இந்த போரில் போரை நடத்தினா ஈரான் அமெரிக்கா மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கே நாசம் வரும், அது இந்த கஷ்டத்துலேருந்து மீள்றதுக்கு பல வருஷங்கள் ஆகுங்கிற ஒரு கவலையான செய்தி தான் இன்றைக்கி உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி உண்டாக்கியிருக்குது. ஈரானை கை வச்சா இப்படி உலகமே பாதிக்குங்கிறத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம இந்த இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு பேச்சை கேட்டு நம்ம வழியை போய் மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற கவலையில் இப்போ ட்ரம்ப் வந்து தூக்கத்தை இழந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்க போகுது, வரக்கூடிய மே 1க்குள்ளே இந்த போர் முடிவுக்கு வருமா, அல்லது மீண்டும் ஏதாவது அந்த ட்ரம்ப் வந்து அவருடைய மருமகன் வந்து ஒரு யூத வகுப்பை சேர்ந்தவர், அவருடைய அந்த யூத தலைவராக இருக்கிற நெதன்யாகு பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னுடைய மருமகனுக்காக இஸ்ரேலுக்காக அமெரிக்கா நாட்டை பலி கொடுத்து சண்டை போட்டு அமெரிக்க வீரர்களை பலி கொடுத்துட்டு அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை நாசப்படுத்துகிற ட்ரம்ப் வந்து இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து இவர் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை இவரும் நாசமாக போகிறதோட உலக நாடுகளையும் நாசத்துக்கு ஆளாக்குவாராங்கிற லட்சக்கணக்கான மில்லியன் டைப் கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி எல்லார்ட்டையும் வந்திருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இது ஒரு லைக் கொடுங்க. உலகத்தில் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை இதே போல் எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உள்ளபடி அப்படியே உங்கள் 4 சுவர்களுக்குள்ளே வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த உள்ளத்துள்ளபடி சேனல் வந்து பல செய்திகளை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லுது, எதையுமே சொந்த சரக்காக சொல்கிறதே கிடையாது. அவ்வப்போது உலகத்தரவுலேருந்து வரக்கூடிய செய்திகளெல்லாம் அனலைஸ் பண்ணி
அமெரிக்கா என்னென்ன தவறுகளையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த தவறுகளெல்லாம் எந்த அளவுக்கு ஈரான் வந்து பொறுத்துட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க, ஈரான் வந்து ஆரம்பத்திலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் தன்னிச்சையாக எந்த ஒரு போரையுமே நடத்தலை. ஏற்கனவே பிப்ரவரி 28 வரை ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும். அந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா வைத்த சில டிமாண்டுகளெல்லாம் ஒத்துக்கிட்டு ஈரான் இறங்கி வந்துச்சு. அப்போ அமெரிக்கா சொல்லிச்சு, நீ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கும் அது ஒத்துக்கிருச்சு. அதே மாதிரி அந்த ஹோர்மோஸ் நீரிழையை பற்றி பொதுவாக விடணுச்சு, அதுவும் ஒத்துக்கிருச்சு. எல்லாமே ஒத்துக்கிட்டு இருக்கிறப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணாங்க, ஆகா சொல்கிறதுக்கெல்லாம் ஈரான் ஒத்துக்கிருச்சு, இப்போ நம்ம வந்து சண்டையை போட்டு அந்த நாட்டை ஆட்டையை போட முடியாது, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போர் நிறுத்தம் எதுவும் அதாவது உடன்பாடு எதுவும் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஈரானை அடித்து அந்த நாட்டை எப்படியாச்சும் பிடிச்சிடலான்னு சொல்லி தான் இது திடீர்னு தாக்குதல் ஏற்பட்டது நம்மளுக்கெல்லாம் தெரியும். அது 2 நாளில் முடிக்கலாம்னு நினச்சி தாக்குதல் நடத்தினா அது 50 நாளாக கடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்லுது ஈரானும், கடைசி ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் எங்கள் நாடு வந்து உங்கள்கிட்ட வந்து அடிபணியாது, உன்னை உண்டா இல்லான்னு பார்த்துருவோங்கிற த்ரில்லாக செய்தி வெளிவந்த உடனே அடிவயிறு கலைஞ்சு போய் நிற்கிறாரு ட்ரம்புங்கிற செய்தி தான் இப்போ உலகத்துக்கே தெரிய வந்துருச்சு. ஆக உலகத்தில் இது வரைக்கும் பெரிய வல்லரசு அமெரிக்காங்கிறது மாறி கிட்டத்தட்ட ஈரான் தான் உண்மையான வல்லரசுங்கிற மாதிரி அதை பார்த்து பயப்படவும் அது மேலே மரியாதையும் உள்ள அளவுக்கு ட்ரம்ப் உருவாக்கி விட்டுட்டார். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இதை உள்ளத்தில் இப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் வர நீங்கள் அவசியம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.